முள்ளு குத்திட்டா ரொம்ப வலிக்கும் இல்லையா? நிறைய பேரோட வார்த்தைகளும் கூட முள்ளு மாதிரி நம்மளை குத்தி குத்தி வேதனையை கொடுக்கும், இதயத்தை கிழிக்கும். ரோஜா செடியில கூட நிறைய முள் இருக்கும், அது ரோஜா மலர்களை பாதுகாக்க. ஆனா சில வேளைகளில் அவை ரோஜாக்களையும் குத்தி கிழிக்கும். சீத்தி மரம் ஒரு முள் மரம், எல்லா பாகங்களுமே முள்ளால நிறைந்திருக்கும். அதன் சொந்த முட்களே மரத்தை காயப்படுத்தி குத்தி கிழிச்சு அந்த ஈரத்தன்மையை இழக்க செய்யும். அதனாலதான் சித்தி மரம் தன்னை இறுக்க ஆரம்பிக்கும். கடைசியில அதை கிழித்த முட்கள் மழுங்கி செயலற்று போய்விடும். தன்னை சீத்தி மரம் எவ்வளவாய் இறுக்கி கொள்ளுகிறதோ அவ்வளவாய் அது உறுதியான பாறை போலாகும். இந்த சீத்தி மரத்தால் ஆன ஆசாரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டியில தான் தேவ மகிமை இறங்கினது. இன்று நீ எவ்வளவு உன்னை தேவ சமூகத்தில் தேவனை இறுக பற்றி கொள்கிறாயோ அவ்வளவாய் நீ பலன் கொள்ளுவாய். தேவ மகிமை உன்னில் வந்து தங்கும். காயப்பட்ட உனக்கு கர்த்தரே பலன். முட்கள் மாயமாகும், பதரை கண்டும் பதறாதே. முட்புதரில் கர்த்தர் தென்படுவார். நீ பலன் அடைவாய். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்பாய். God bless you.